Hi student. இப்போ ஆல்டிஹைட் கீட்டோன் ப்ரிப்பரேஷனில் முக்கியமான ஒரு வினை பார்க்க போகிறோம். இந்த வினை கண்டிப்பாக கேட்பாங்க. இது ரோசன்முன் ஒடுக்க வினை, ரோசன்முன் ரிடக்ஷன். இதில் ரியேஜெண்டாக எதை பயன்படுத்துவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஹைட்ரஜன் பெல்லேடியம், பேரியம் சல்ஃபேட். ஸோ இதுதான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியல் வினை படு பொருளாக ஆசிட் குளோரைடு எடுத்துப்பாங்க. CH3CO OH வந்து ஆசிடு, அந்த OHக்கு பதிலாக குளோரின் போட்டாங்கன்னா இது ஆசிட் குளோரைடு, அசிட்டைல் குளோரைடு அப்படின்னு போடுவோம். அசிட்டைல் குளோரைடு. ஸோ அமில குளோரைடுன்னு கூட எழுதியிருப்பாங்க, அசிட்டைல் குளோரைடு. என்ன ரியேஜன் பாருங்கள், ஹைட்ரஜன் பெல்லேடியம். இந்த ஹைட்ரஜன் பெல்லேடியம்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங். இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலிமை மிகுந்த ஒடுக்கும் கரணி. வலிமை மிகுந்த ஒடுக்கும் கரணி. இது மட்டுமே போட்டிருந்தா இந்த அமில குளோரைடை அது என்னவா மாற்றிடும், ஆல்கஹாலாக மாற்றிடும். சரியா? நமக்கு ஆல்கஹாலாக மாறக்கூடாது, நமக்கு வேண்டியது ஆல்டிஹைட். அதனால தான் எதையும் சேர்த்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, பேரியம் சல்ஃபேட். ஸோ அப்போ அதே ஆசிட் குளோரைடு ஹைட்ரஜன் பெல்லேடியம் போட்டால் நமக்கு ஆல்கஹாலே கிடச்சிரும். அது வரக்கூடாதுங்கிறதுக்காக பேரியம் சல்ஃபேட் போடுவாங்க. இப்போ ரொம்ப சிம்பிள், நீங்கள் எப்பயும் போல் புரிஞ்சுக்கணுன்னா இப்படியே இந்த ரெண்டையும் தூக்கிட்டு எங்கேருந்து சிஎல் தூக்குறீங்களோ அந்த இடத்துல ஹைட்ரஜனை ஆட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் HCl. அப்போ இந்த பேரியம் சல்ஃபேட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பெல்லேடியத்தோட ஆக்டிவிட்டியை குறைச்சிடும். பெல்லேடியத்தோட வினைதிறனை குறைக்கும். எது? பேரியம் சல்ஃபேட். ஸோ அப்போ பெல்லேடியத்தோட ஆக்டிவிட்டியை குறைக்கிறதுனால பேரியம் சல்ஃபேட் அப்படிங்கிறது ஒரு கேட்டலைட்டிக் பாய்சன், வினை வினை ஊக்கிக்கு அது எதா பயன்படுது, நச்சு பொருளாக பயன்படுது. ஸோ இந்த இது கேட்பாங்க, வாட் இஸ் த ரோல் ஆஃப் பேரியம் சல்ஃபேட். பேரியம் சல்ஃபேட்டுங்கிறது ஒரு கேட்டாலைட்டிக் பாய்சன். சொல்ல தெரியணும், ஹைட்ரஜன் பெல்லேடியம் போட்டால் எத்தனாலாக மாறிடும். அப்போ பெல்லேடியத்தோட ஆக்டிவிட்டியை குறைக்கணுங்கிறதுக்காக தான் பேரியம் சல்ஃபேட். அப்போ அது ஒரு வினைவேக நச்சாக மாற்றப்படும், வினை ஊக்கிக்கு நச்சாக மாற்றப்படும். அதுதான் கேட்டாலைட்டிக் பாய்சன். முக்கியமான கொஸ்டின்பா. ஆசிட் குளோரைடு எடுத்துகிட்டு ஆல்டிஹைடாக மாற்றுற ரோசன்முன் ரிடக்ஷனில் பேரியம் சல்ஃபேட் எழுதலை அப்படின்னா அந்த கொஸ்டின் தப்பு. ஸோ தெளிவாக வச்சுக்கணும். அடுத்த வினை ஸ்டீபனின் வினை. ஸ்டீபன் ரியாக்ஷன். இதுலேயும் ஆல்டிஹைடு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, சயனைடு எடுத்துக்கிட்டாங்க. சயனைடை நைட்ரைல் அப்படிமா, C ட்ரிபிள் பாண்ட் N. இது கூட டின் குளோரைடும் ஹைட்ரஜன் குளோரைடும் போடுறாங்க, SnCl2 வித் HCl. இது மெயினாக என்ன பண்ணுதுன்னா ரிடக்ஷனுக்கு ஹைட்ரஜனை கொடுக்கும். ஸோ அப்போ ரிடக்ஷன் அப்படின்னாலே என்ன அர்த்தம், ஒடுக்கம் அப்படின்னா ஹைட்ரஜனை சேர்க்கணும். ஸோ ரிடக்ஷனுங்கிறது தான் நம்ம ஒடுக்கம்னு சொல்கிறோம். அதுக்கு மெயினான வேலை என்ன, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை என்ன செய்ய சொல்கிறாங்க, அடிஷன். அடிஷன் பண்ணணும்னா டபுள் பாண்ட் இருக்கணும், இங்கே ட்ரிபிள் பாண்டே இருக்குது. ஸோ அப்போ ஒரு பாண்டை உடைச்சிட்டு இங்கிட்ட ஒரு கட்சி இங்கிட்ட ஒரு கட்சை சேர்த்துக்குவாங்க. அப்போ CH3CH டபுள் பாண்ட் NH அப்படின்னு மாறும். இதுக்கப்புறம் ஹைட்ரோலைஸ் பண்ணுங்க, அதாவது நீரார் பகுத்தல். எது முன்னிலையில், அமில முன்னிலையில். இந்த ரெண்டையும் சேர்த்து தான் என்னென்னு போட்டிருப்பான், H3O+ அப்படின்னு போட்டிருப்பான். இப்போ ஹைட்ராலைசிஸ் பண்ணும்போது ரொம்ப சிம்பிள், நீங்கள் வாட்டரை மட்டுமே எடுத்துக்கோங்க, வேறு ஒன்றும் செய்ய வேணாம். ஆக்சிஜனை இந்த பக்கமும் H2வை இந்த பக்கமும் போட்டுட்டு ரெண்டு பாண்டையும் உடைச்சிடும்.
ஏன்னா ஒரு பாண்டை உடைச்சா ஒரு கட்சி சேர்க்கணும், 2 பாண்டை உடைச்சா 2 கட்சி. அவ்வளோதான். இது உங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஆல்டிகைடு வித் அம்மோனியா எஸ்கேப். இதுதான் ஸ்டீபன். அடுத்த வினை என்னென்னு பார்த்தீங்கன்னா டைபால் வச்சு பண்ணக்கூடியது. ஸோ யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜெண்ட்டுக்கு பேர் டைபால் ஹச், டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு. அதான் இதோடைய விரிவாக்கம். டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு. இதுலேயே சயனைடு தான் எடுத்துக்கோங்க. CH3 CH டபுள் பாண்ட் CH அகைன் CH2 CH2 CN. CNனாலே கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். நீ யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட் டைபால்கைட். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் அடிஷன் பண்ணணும். கார்பனில் ஒரு வச்சு நைட்ரஜனில் ஒரு வச்சு, மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். CH3 CH டபுள் பாண்ட் அப்படியே தான் இருக்கும். அடுத்த CH2 CH2 CH டபுள் பாண்ட் NHன்னு மாறும். நெக்ஸ்ட்டு எப்பயும் போல் ஹைட்ராலைசிஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட். இங்கே O சேருங்க, இங்கே H2O சேருங்க, 2 பாண்டை உடச்சிருங்க. CH3 CH டபுள் பாண்ட் CH அகைன் CH2 தென் CHO. ஸோ சயனைடை ஆல்டிகைடாக மாற்றக்கூடியதில் ரெண்டு வினை இருக்குது. ஒன்று ஸ்டீபன் ரியாக்ஷன், இன்னொன்று டைபால்கைட். சயனைடை என்னவா மாற்றிடுது? ஆல்டிகைடாகவே மாற்றிடுது. ஸோ இந்த 3 ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். இதில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா 3 ரியாக்ஷனில் டைபால்கைட் வந்து ரியேஜன், மற்ற ரெண்டுமே சயின்டிஸ்டோட நேம் வந்திருக்கு, மறக்காமல் படிங்க. அடுத்த ரியாக்ஷனுக்கு பேர் எட்டார்ட் ரியாக்ஷன் ஆர் வினை. இது என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்கில் டொலியின் எடுத்துக்கோங்க. இது ஒரு குரோமைல் குளோரைட் டெஸ்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. CrO2 Cl2 சால்வெண்டா CS2 போடுங்க. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ எட்டார்ட் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன் தான். எப்படி கொண்டு வர்றாங்கன்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக நம்ம ப்ராடக்ட் போட்டுடலாம், கண்டிப்பாக ஆல்டிகைடு தான் வரும். இது எப்படி வருது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க. CH3 H2 ஆகும். ஒரு வச்சு நான் இங்கிட்டு போடுறேன். ப்ளஸ் இங்கே யார் இருக்காங்க? குரோமியம். அதில் டபுள் பாண்ட் O, இந்த இடத்துல குளோரின், இந்த இடத்துல ஒரு குளோரின். ரைட்டா? இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பென்சீன் ரிங்கில் இருக்கக்கூடிய இந்த பை எலக்ட்ரான்ஸ் இவர் என்ன செய்வார்னா இந்த ஆக்சிஜன் மேலே லோன் பெருக்கும்போது போய் இந்த ஹைட்ரஜனை பிடித்த உடனே இந்த பாண்டு இங்கே வரும். அப்போ இந்த இடத்துல டபுள் பாண்டாக மாறும். அதை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பாண்டு போய் குரோமியத்தை அட்டாக் பண்ணும். இப்போ என்ன நடந்திருக்கோ அதை அப்படியே எழுதுகிறேன், கவனிங்க. பென்சீன் ரிங், இந்த பாண்ட் அப்படியே இருக்குது, இந்த பாண்ட் அப்படியே இருக்குது. மேலே CH2 என்னவா மாறிடுச்சு? டபுள் பாண்ட். இந்த இடத்துக்கு நேராக யார் வந்துட்டா? குரோமியம். ஒரு சைடில் டபுள் பாண்ட் O இருக்குது, இன்னொரு சைடில் OH இருக்குது, அடுத்து குளோரின் இருக்குது, அடுத்தும் குளோரின் இருக்குது. ஓகேவா? இது போய் அட்டாக் பண்ணோன்னே இந்த பாண்டு ஒரு பாண்டு உடஞ்சி ஆக்சிஜன் மேலேயே போயிடும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோன் பேர் மறுபடியும் என்ன செய்யுது? இதை போய் அட்டாக். ஸோ திரும்ப என்ன ஆகும்? இவர் இங்கே வருவார். ஸோ அப்போ நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்கள். மறுபடியும் பாண்டு வந்துடுது. இந்த இடம் CH2வாக இருந்துச்சு, அந்த CH2வை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். இதில் யார் வந்துடுறாங்க? ஆக்சிஜன். அதுக்கு நேரம் யார் இருக்கா? Cr. அதில் ஒரு OH இருக்குது, Cl 2 இருக்குது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து உட்காந்துருக்கும் ஒரு கட்சிக்கு பதிலாக. இதே மாதிரி மறுபடியும் இந்த கட்சிக்கு பதிலாகவும் ரியாக்ஷன் நடக்கும்.
ஸோ அப்போ இந்த ஹெச்சுக்கு பதிலாக ஒரு ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா என்ன நடக்குது பாருங்கள், அதே ரியாக்ஷன் மறுபடியும் நடந்திருக்கும். அதனால் கார்பனில் ஒரு ஹெச்சு, ஒரு ஹெச்சுக்கு பதிலாக யார் வந்திருக்கா, OCr OH Cl2. அதே மாதிரி இன்னொரு ஹெச்சுக்கு பதிலாகவும் இதே மாதிரி ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இதைத்தான் உனக்கு இன்டர்மீடியட்ன்ற பேரில் இப்படி போட்டிருப்பாங்க. ஹெச்சை போட்டுட்டு இந்த இடத்துல ஓன்னு ஸ்டார்ட் பண்ணி Cr OH Cl2 ப்ராக்கெட் போட்டு ட்வைஸ்ன்னு போட்டுருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து நீ ஹைட்ரலைஸ் பண்ணாலோ லைட்டாக ஹீட் பண்ணாலோ ரொம்ப சிம்பிளாக நமக்கு ப்ராடக்ட் கிடச்சிரும் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட். ஸோ நமக்கு இந்த மொத்த காம்பவுண்ட் வெளியே போயிடும். ஒரே காம்பவுண்டில் 2 O இருக்காது, அதனால காம்பவுண்ட் பிரேக் ஆகி ஆல்டிஹைடை கொடுத்துரும். இதுதான் எட்டாவது ரியாக்ஷன். இந்த இன்டர்மீடியட்டை அவங்க கேட்குறாங்கப்பா. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. எக்ஸாமில் இன்டர்மீடியட்டு கேட்பாங்க. நம்ம என்ன செய்வோம்னா இன்டர்மீடியட்டை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் படிப்போம். டொலினை ஆல்டிஹைடாக மாற்றுறதுக்கு குரோமியம் குளோரைடு CS2, அப்போ இதான் ப்ராடக்ட் அப்படின்னு போட்டு போயிடுவோம். ஆனால் இன்டர்மீடியட் கேட்கும்போது நம்ம யோசிக்கக்கூடாது. காம்படிட்டிவ் எக்ஸாமில் மெயினாக இன்டர்மீடியட்லாம் கேட்பாங்க. கொஞ்சம் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. அடுத்து கேட்டர்மேன் கோச். எட்டாவதுக்கு அடுத்தது கேட்டர்மேன். காட்டர் மான் கோச் வினை. இதைத்தான் கேட்டர்மேன் கோச் ரியாக்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். இதுக்கு பென்சீன்லேருந்து ஆல்டிஹைடு வந்துடும். ஸோ பென்சீன் எடுத்துக்கோங்க. அதில் ரியேஜெண்டாக கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் குளோரைடு, அலுமினியம் குளோரைடு, காப்பர் குளோரைடு போட்டிருப்பாங்க. ஸோ இதுலேயும் சிம்பிளாக என்ன தான் நடக்கும் அப்படின்னா இந்த பாண்டு போய் கார்பன் அட்டாக் பண்ணி O- மாறும். திரும்ப மெக்கானிசம் நடந்து ரொம்ப சிம்பிளாக நமக்கு ஆல்டிஹைடை கொடுத்துரும். இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, கார்போனைல் இருக்குது, ஹைட்ரோகுளோரின் இருக்கா, இந்த கச்சை இந்த CO-வோட சேர்த்துக்கோங்க. நமக்கு என்ன வந்துடும், CHO. அவ்வளோதான். அதை பென்சீனுக்கு மேலே போட்டு. இதுதான் கேட்டர்மேன். முடிஞ்சது. இது ஃப்ரெடல்-ப்ராப்ட் ரியாக்ஷன் மாதிரி நடக்கும், மறந்துட வேண்டாம். அடுத்து டொலியின்லேருந்து மறுபடியும் ஆல்டிஹைடு தான். ஸோ அப்போ டொலியின் எடுத்துட்டு குளோரின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் இப்படி போட்டாலே அங்கே நமக்கு ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகிடும். தனி உறுப்புங்கிறத தான் ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன செய்யும்னா குளோரின் அண்ட் குளோரின் லைட்டு போகிறதுனால ஹோமோலைட்டிக் கிளீவேஜ் சமான பிளவு எடுக்கும். சமமாக உடஞ்சி குளோரினுக்கு மேலே ஒரு டாட் போடுவாங்க. இதுக்கு பேர் தான் தனி உறுப்பு ஃப்ரீ ரேடிக்கல். இதே மாதிரியே அந்த CH3 கூட ஒரு கச்சு போயிட்டு Cl வரும். எத்தனை கச்சு? மொத்தம் 3 கச்சு இருக்குது. நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு கச்சை மட்டும் விட்டுட்டு மிச்சம் 2 கச்சுக்கு பதிலாகவும் குளோரினை கொண்டு வந்துடுவோம். இது கூட சோடியம் ஹைட்ராக்சைடு போடலாம், இல்லை வாட்ரு போடலாம். 373 கெல்வின், அதாவது 100 டிகிரி ஹீட் பண்ணுறோம். என்ன நடக்கும்னா குளோரினுக்கு பதிலாக OH வந்துடும். பென்சீன் ரிங்கு CH OH அண்ட் OH. ஒரே கார்பனில் 2 ஃபங்க்ஷன் குரூப் இருந்தாலே அது அன்ஸ்டேபிள். இப்போ என்ன ஆகும்னா தானாகவே வாட்ரு போயிடும். இப்போ வாட்ரு போகவும் மிச்சம் இருக்கிறத பாருங்கள், பென்சீன் ரிங்கு CHO. ஸோ பென்சால்டிஹைடு. அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே ஆல்டிஹைடோட தயாரிப்பு முறை. ஸோ இதில் முக்கியமான கொஸ்டின்ஸ் ரோசமோன், ஸ்டீபன், டைவால்கட்ஸ் யூஸ் பண்ணுறது, எட்டார்ட்டு, கேட்டர்மேன், இந்த 5 ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். தெளிவாக படிச்சுக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை எழுதி பாருங்கள். புரியலன்னா டவுட்டு கேளுங்க. திரும்ப திரும்ப வீடியோ பார்த்தாலே மேக்ஸிமம் புரியும்.
ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.